குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தமிழ் மீடியம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இது பயிற்சி 3.19 கொஸ்டின் நம்பர் 13. பயிற்சி 3.19 கொஸ்டின் நம்பர் 13 இது தான் பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன, அணி ஏ என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துட்டு a² - 5a + 7i2 = 0ன்னு என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும், a² வேல்யூ என்ன அப்படின்னு என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். a² வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும், ஏயை 2 தடவை எழுதணும். இதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த ஸ்டெப்பு, இந்த 2 ஸ்டெப், இந்த ஸ்டெப்புக்கும் நடுவில் ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது இங்கே இல்லை. அது என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அணிகளினுடைய பெருக்கல் வரக்கூடிய எல்லா கணக்குக்கும் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அணிகளினுடைய பெருக்கல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அணிகளினுடைய பெருக்கல் அப்படின்னாலே ஷேப் 7 அப்படிங்கிற நம்பர் என்ன செஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்கள் எழுதுங்க. 3 1 3 -1. ஓகேவா? முதல் அணியினுடைய நிறை, ரெண்டாவது அணியினுடைய நிரல், ரெண்டுலேயுமே முதல் அணியினுடைய முதல் நிறை, ரெண்டாவது அணியினுடைய முதல் நிரல். அதே மாதிரி இதுக்கப்புறம் பாருங்கள், 3 1 1 2. அதே மாதிரி கீழே என்ன செய்யணும்னா -1 2 3 -1. அதே மாதிரி -1 2 × 1 2. நான் ப்ராக்கெட் போடுறேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் புரியும். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும்னா இந்த வேல்யூ 7. ஓகேவா? ரெண்டாவதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதே 3 1 தான், ஆனால் 1 2 இங்கே. ஓகே, தேர்ட் ஒனுக்கு என்ன செய்யணும்னா முதல் உள்ளது முடிஞ்சிருச்சு. அப்போ -1 2 3 -1. அப்புறம் லாஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அதே -1 2 1 2. இங்கேயே ரெண்டாவது. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்குது. நாம் கண்டுபிடிச்சிருக்கிறது சரியா தவறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. அது என்ன வழிமுறை அப்படின்னா சொல்கிறேன், கேளுங்க. இந்த இருக்கு இல்லையா, கிடைமட்டமாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரே வேல்யூ தான் இருக்கும். இங்கே 3 1னா இங்கே 3 1 தான் இருக்கும். இங்கே -1 2னா இங்கேயும் -1 2 தான் இருக்கும். செங்குத்தாக பார்த்தீங்கன்னா இங்கே 3 -1னா மேலேருந்து கீழே வர 3 -1 தான் இருக்கணும். இங்கே 1 2னா மேலேருந்து கீழே வர என்ன தான் இருக்கணும், 1 2 தான் இருக்கணும். இந்த முறைப்படியும் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 9. இந்த 1ஐயும் இந்த -1ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், -1. இதே மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். 3ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 3. 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 பெருக்கணும். -1ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், -3. 2ஐயும் -1ஐயும் பெருக்குங்க, -2. ஸோ கடைசி ஒன் அதே மாதிரி தான். -1ஐயும் 1ஐயும் பெருக்குனா -1, 2ஐயும் பெருக்குனா 4. கிடச்சிருச்சா? இப்போ ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிருச்சு, இந்த ஸ்டெப் என்ன செஞ்சிருச்சுன்னா அழகாக வந்துருச்சு. இப்போ 9லேருந்து 1 கழிச்சா 8, 3 கூட 2 கூட்டினா 5, -3 -2 இருக்குது. ரெண்டு பக்கமும் பொதுவான அடையாளம், கூட்டி பொதுவான அடையாளத்தை போடணும், -5. இங்கே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும், பெரிய நம்பருடைய அடையாளம். a² மதிப்பு என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு.
அடுத்து 5a வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதனுடைய மதிப்பு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ஈஸி. ஏவை எழுதிக்கோங்க, வெளியில் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் 5ன்னு போட்டுக்கோங்க. ஒவ்வொரு எலமெண்ட்டையும் 5ஆல் பெருக்கணும். 5 3s are 5 5 3 15, ஒரு 5 5, 5 -1 பெருக்குனா -5, 5 2 10. ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு 5a வேல்யூ. அப்புறம் 7i2 வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மூலை வட்டத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு கூட மட்டும் என்ன செய்யணும், 7 கொண்டு என்ன செய்யணும், பெருக்கணும். 7 7ன்னு வரும். மூலை வட்டத்தில் மட்டும் 7 வரும், மற்ற எல்லா இடத்துலையும் 0வாக இருக்கும். இந்த ஒரு மூலை வட்டத்தில் மட்டும்தான் வேல்யூ எழுதணும். i2னா இப்படி இருந்திருக்கும், 1 0 0 1 இப்படி இருந்திருக்கும். வெளியில் 7 இருந்திருக்கும், 7 இருந்திருக்கும். இந்த 7 கொண்டு உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பெருக்கணும். பெருக்கும்போது இது 7000, இதுவும் 7000, இந்த ரெண்டும் 0 0 ஆயிரும். அப்படி தான் இந்த மதிப்பு என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. ரைட். இப்போ அங்கே ஃபார்முலாவில் அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, a² -5a கழிக்கணும், 7i2 என்ன செய்யணும், கூட்டணும். அப்போ அங்கே அதே மாதிரி எழுதிட்டாங்க. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. கரெக்டாக என்ன செஞ்சிட்டாங்க, எழுதிட்டாங்க. இப்போ பார்ப்போம். இதையும் ப்ளஸ் பண்ணி இந்த மதிப்பை என்ன செய்யணும், கழிக்கணும். அப்போ 8ஐயும் 7ஐயும் கூட்டினா 15, 15 - 15 0 ஆயிடுச்சு. ரைட். அந்த 0 தான் இது. அதேமாதிரி ரெண்டாவதுல பாருங்கள், 5ஐயும் 0வையும் கூட்டி அதுக்குள்ளேருந்து 5ஐ கழிக்கணும். அப்போ 5ஐயும் 0வையும் கூட்டினா 5, 5 - 5 0. மூணாவதும் அதே மாதிரி பார்ப்போம். -5 + 0 -5 தான். இந்த -5ம் -5ம் என்ன ஆயிரும்னா +5 ஆயிரும். ஸோ -5 + 5 கவனமாக இருக்கணும், 0. அப்புறம் அதே மாதிரி கடைசி மதிப்பு என்னங்க பார்த்தீங்கன்னா, 3ஐயும் 7ஐயும் கூட்டினா 10, 10 - 10 0. எல்லா மதிப்புமே 0 ஆயிடுச்சு. 0ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.